அப்பொழுது தேவ மனிதனாகி எலியா வருகிறான். எலியா வந்து நின்று ஜெபம் பண்ணுகிறான். வசனம் இப்படி சொல்லுகிறது, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷன். ஏன் அதை நம்மை போல பாடுள்ள மனுஷன் என்று ஆண்டவர் எழுதி வைக்கிறார்? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தை நீங்கள் திறந்து கொண்டால், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்துக்கு நேரா உங்க வேத பகுதியை திறந்து பாருங்க. ஏன் அப்படி ஆண்டவர் எழுதுகிறார்? எலியா பயப்படுகிற ஒரு மனிதனாயிருந்தான். நாம் பயப்படுகிறோம். ஒரு பெண்ணுக்கு அவன் பயந்து, 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் ஒரு பெண்ணுக்கு பயந்தவனாய் இருந்ததுனாலதான் அதை ஆமென் அறிந்து கொண்ட பொழுது அவன் எழும்பி போகிறான். பயம் இருக்கிற ஒரு மனிதன் பாடு நிறைந்த மனிதனாய் இருப்பான். இரண்டாவது ஒரு காரியம், நாம் சோர்ந்து போகிறோம். எலியாவும் சோர்ந்து போனான். போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று ஒரு சூரை செடியின் கீழே போய் உட்கார்ந்து இருக்கிறான். சோர்ந்து போகிறான். சோர்வு இருக்கும் பொழுது பாடுள்ள மனிதர்களாயிருப்போம். மூன்றாவது ஒரு காரியம் சொல்லப்படுகிறது, அவன் தவறுகிறவனாயிருந்தான். ஆண்டவர் சொல்லாத ஒரு இடத்தில் அவன் போய் உட்கார்ந்து கொண்டிருந்தான். ஆண்டவரை கேட்கிறார், எலியாவே உனக்கு இங்கே என்ன வேலை என்று ஆண்டவர் கேட்கிறார். எலியா தவறு செய்தான். நாமும் சில நேரங்களில் தவறு செய்கிறோம். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, அவன் நம்மை போல பாடுள்ள மனுஷன். பாடுள்ளவன் தான், பயப்படுகிறவன் தான், சோர்ந்து போகிறவன் தான், தவறு செய்கிறவன் தான். ஆனால் ஜெபம் என்று வந்துவிட்டால் அவன் கருத்தாய் ஜெபிக்கிறவன். A man was prayer. எலியாவுடைய ஜெபத்தை குறித்து லியோனார்ட் ரேவனில் என்கிற ஒரு பத்திரிகை எழுத்தாளர் எழுதுகிறார். எழுப்புதலின் நிபுணர் அவர். எழுப்புதல் என்றால் அவருடைய பேனா மாதிரி இந்த உலகத்தில் எந்த பேனாவும் எழுதினதில்லை. A man was a revival என்று அவரை சொல்லுகிறார்கள். அவருடைய பெயர் லெனார்ட் ரேவன்ஹில் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள்.